அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சேமியா பகாலாபாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்குறப்ப உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா குலையாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு 1/2 பவுல் புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு வந்து 1/2 பவுல் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நல்லா காய்ச்சின பாலே நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு சூப்பரான தாளிப்பு தாங்க மெயின். நல்லா தாராளமாகவே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனோம்னா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம நடக்கலை சேர்த்துக்கலாம். நடக்கலை, முந்திரியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நடக்கலை தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா சூப்பராக கலந்து கொடுத்துலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவி சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக அண்டு குயிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.